அதிமுகவுக்கு ஈஷால உடன்பாடு ஏற்பட்டாலும் அது முடிவாகாது. தேமுதிக ஆவரேஜா ஒரு 20 தொகுதியில 10,000 ஓட்டுக்கு மேல இருக்குங்க. 20 தொகுதி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி தான். ஆனா அவங்க டிமாண்ட் என்னங்கிறதா இப்ப திமுக கூட்டணி உடைஞ்சிடும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் 25 சீட் இருக்குங்க, 25 சீட் நமக்கு மிச்சம், யோசிச்சு போலான்னு பிரேமலதா முடிவு எடுத்துருவாங்க. இவங்களே மாதிரி அவங்களும் டிமாண்ட் வச்சாங்கன்னா வாய்ப்பு இல்லை. தேர்தல் நேரத்தில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும் தாங்க ரிப்போர்ட் போடணும் பாரு. இதுதான் உளவுத்துறையோட ஜெனரல் மைண்ட் செட். அவ்வளோதான். எதிர்ப்பான ஓட்டு அதிகம், அது சரிதான். எதிர்ப்பான ஓட்டு அதிகமான ஓட்டை பிரிக்கிறது தான் ஆளுங்கட்சியோட உத்தி. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி தமிழக வெற்றி கழகம். எடப்பாடி தான் முதல்வர்னு வச்சுங்க. அப்போ OPS தயவு தேவையா, சசிகலா தயவு தேவையா? அப்புறம் எதுக்கு திருப்பி உள்ள சேர்க்கணும்? ஆனா அவருக்கு இந்த அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? அப்ப என்ன ஆகுனா, விஜய் இல்ல ஒன்றுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு தாங்க நான் ஆதரவா இருக்க முடியும், பிளவுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு நாங்க ஆதரவா இருக்கும். அப்படியே விஜய் எடுத்து ட்ரூ லெகசி ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் சொன்னார்னா காங்கிரஸ் கட்சி தனியா போட்டி போட இருக்கும். ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். சார் வணக்கம். வணக்கம். தேமுதிக திமுக கூட்டணிக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புகள்லாம் இருந்துகிட்டு இருக்க நிலையில் நேற்று SP வேலுமணி அவர்களோட ஒரு சந்திப்பு ஈசா யோகா மையத்தில் அந்த சிவராத்திரி நிகழ்வு நடந்திருக்குது. இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு போவதற்கான ஒரு சமிக்கையாகவும் இது புரிஞ்சு கொள்ளப்படுது. இது அதை தான் காட்டுதா? தேமுதிக போயிடணும்னு அதிமுக நம்பிட்டு இருந்தோன்னா அதில் தாங்க இவங்க இன்னைக்கு கொண்டு வைக்கிறாங்க. இமெயிலை லீக் பண்ணி செல்வ பெருந்தகை போகிறது மூலமாக இல்லை திமுக கூட்டணி உடைஞ்சிடும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியில் 25 சீட் இருக்குங்க, 25 சீட் நமக்கு மிச்சம், யோசிச்சு போகலான்னு பிரேமலதா முடிவு எடுத்துருவாங்க. அவங்க ஒரு சீட்டு 2 சீட்டு. இப்போ காங்கிரஸ்க்கு ஒரு ராஜ்யசபா MP இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா தேமுதிக கிடைக்கும். அது அதிமுக அந்த வாய்ப்பு இல்லைங்களா? இருக்கிறது அங்கே 2 தாங்க. 2ல் 1 பாமகவுக்கு போயிடுச்சு, மீதி 1 அதிமுகவுக்கு தான் கொடுக்க முடியும். அவங்க தேமுதிகவுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டுங்களா? அப்போ அதிமுகவுக்கு ஈஷால உடன்பாடு ஏற்பட்டாலும் அது முடிவாகாது. ஏன்னா இன்னைக்கு இமெயில் லீக்கேஜ், செல்வ பெருந்தகை டெல்லி விரைதல், கூட்டணி முறிஞ்சாலும் முறிஞ்சிரும், அப்போ அதில் 25 சீட்டு மிச்சம் இருக்கு, நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? ஆமாம். அப்போ அவங்க முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒட்டு மொத்தத்தில் இவங்க குழப்பறது திமுகவுக்கு சேர்த்து தான் கொள்ளி வைக்கிறாங்க. சரி, இப்போ இன்னொரு பக்கம் அமித்ஷாவுடைய நேற்று திருச்சி மீட்டிங்கில் OPSயும் அதிமுகவுக்கு யாரெல்லாம் முக்கியமானவங்களாக இருக்காங்களோ, பிரிந்து போகிற ஓட்டுகளாக இருக்கோ, அது எல்லாமே ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் வந்திருக்கதா சொல்லப்படுது. சசிகலா அம்மையாரும் இப்போ தனி கட்சி தொடங்குவாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளும் கசிவிடப்படுறதா பார்க்க முடியுது. அதிமுகவுடைய நிலை இப்போ என்னவாக இருக்குது? சசிகலா அம்மையாரையோ OPSயோ மீண்டும் NDAக்குள்ள கொண்டு வருவதற்கு எடப்பாடி ஏற்றுக்கொள்வாரா? எடப்பாடி ஏற்றுக்க மாட்டாருங்க. சரி, அவரோட கணக்கு என்னன்னா, தேர்தலில் ஜெயிக்கிறோம், முதலமைச்சர் ஆகிறோம், அப்பமும் OPSம் சசிகலாவும் தேவையில்லை. இல்லை, எடப்பாடி தான் முதல்வர்னு வச்சுங்க. அப்போ OPS தயவு தேவையா, சசிகலா தயவு தேவையா? இல்ல. சரி, எதிர்கட்சி தலைவர் ஆறாருன்னு வச்சுக்கோ, அப்பவும் தேவையில்லைல்ல. அப்புறம் எதுக்கு திருப்பி உள்ள சேர்க்கணும்? ஆனா அவருக்கு இந்த அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? 3 வருஷம் ஆட்சியில் இருக்காரு அவரு. 3 வருஷம். இப்போ என்ன ஆட்சி? டெல்லி ஆட்சி. டெல்லியில ஆட்சியில் இருக்கிற மோடியும் அமித்ஷாவுக்கு யாருங்க நண்பர்? எடப்பாடி தானே. 2029 பிஜேபி தனி மெஜாரிட்டி கிடைக்காதுங்க, தனி பெருங்கட்சியா வரும்ல. அதுல ஒரு 5 வருஷம் வந்தாலும் வரலாம்ல. கையில 3 வருஷம் இருக்குங்க. 29 வரைக்கும் கவலை இல்லை. 29க்கு பிறகு வாய்ப்பு இருக்கு. அப்ப இவங்களை எப்படி அவர் சேர்ப்பாரு? அது என்ன ஒரு மாதிரியான கற்பனை? அப்ப தனி கட்சி ஆரம்பிக்கணும். தனி கட்சி ஆரம்பிச்சா கேஸ் எல்லாம் ஊத்தி முடிருங்க. சரி, டிடிவி கேஸ்ல இருந்தாருங்க. இவங்களோட உரிமை கோரும் வழக்குல எல்லாம் டிடிவி ஒரு பார்ட்டி. அவர் அமமுக தொடங்கின உடனே இனி அதிமுகவுக்கான சட்ட போராட்டத்தை சின்னம்மா அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள், நான் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டார். சொல்லி முடிஞ்சு போச்சு. அது முடிஞ்சு 4 வருஷம் ஆகி போச்சுங்க. இப்போ ஒன்லி சசிகலா அம்மா வழக்கில் சசிகலா மட்டும் தான் இருக்காங்க. OPS அவர்கள் வழக்கில் OPS தான் இருக்காரு. நம்ம தனி கட்சி ஆரம்பிச்சா அந்த வழக்கெல்லாம் முடிஞ்சிடும். OPS கமுதி கூட்டத்தில் கலந்துக்கிறது இப்போ இது வரைக்கும் உறுதியாகலை. கமுதி ஆனால் சசிகலா தான் நடக்குது. அப்போ என்ன பேனர்லாம் அவங்க நடத்துவாங்க, இல்லை ஏதாவது அறிவிப்பு வெளியிடுவாங்களா? இதான கேள்வி. அவங்க திவாகர் கட்சி வச்சிருக்காரு, அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிடர் கழகமோ ஏதோ பேருங்க. அந்த கட்சி சார்பாக கேண்டிடேட் போடுவாங்கல்ல. சசிகலாமா தான் தேர்தலில் நிற்க முடியாதுங்களா? 2027 வரைக்கும் நிற்க முடியாதுங்க. அவங்க கேண்டிடேட்டை சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த கேண்டிடேட்டுக்கு ஓட்டு வங்கி எங்கே கிடைக்கும்? எங்கே சசிகலாமாவோட ஆதரவாளர்கள் இருக்காங்களோ அங்கே கிடைக்கும்.
ம். முக்குளத்தோரோட ஒரு பிரிவு அது. அது எடப்பாடிக்கு ஓட்டு போடாது. எடப்பாடி அமமுக எடப்பாடி ஒரே அணினாலும் அது ரொம்ப மன வெறுப்போட இருக்காங்க. அவங்களுக்கு ம். ஒரு ஓட்டு போடுறதுக்கு ஒரு அவென்யூ கிடைக்கும். ம். அதாவது ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ ஆங்காங்கே வேட்பாளர் போட்டா 3000 ஓட்டோ 5000 ஓட்டோ வந்தா அது யாரை பாதிக்கும்? அதிமுகவையும் அமமுகவையும் பாதிக்கும். திமுகவுக்கு லாபம். ம். காங்கிரஸ் காங்கிரஸ் ஓட்டுங்க எனக்கு ம். தெரிஞ்சு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல அதிகம், ரைட்டுங்களா? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லயும் கணிசமான ஓட்டு தான். ம். அப்போ காங்கிரஸ் இழப்புனால ஏற்படக்கூடிய சேதாரத்தை ஈடுகட்டுறது எப்படி திமுக? ம். எப்படின்னா அதிமுக ஓட்டுறது மூலமா தானே ம். ம். சந்தோஷமா இருப்பாங்க அவங்க இதுல. இல்ல தேமுதிக போன்ற கட்சிகளுக்கான முக்கியத்துவம் இந்த இடத்துல தானே பெறுது. தேமுதிகவுக்கு ஆவரேஜா ஒரு 20 தொகுதியில 10,000 ஓட்டுக்கு மேல இருக்குங்க. 20 தொகுதி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி தான். ஆனா அவங்க டிமாண்ட் என்னங்கிறதா இப்போ இவங்களே மாதிரி அவங்களும் டிமாண்ட் வச்சாங்கன்னா வாய்ப்பு இல்லை. சரி, நீங்க வந்துங்க கோஆபரேட்டிவ் சொசைட்டி வரைக்கும்லாம் யாரும் பங்கு தரமாட்டாங்கங்க. அது பைத்தியகாரத்தனம் அப்படி கேட்டது. அந்த ம். இமெயில பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க, நாங்க கட்சியை அப்பதான் கட்சியை வளர்க்க முடியுன்றாங்க. ஏங்க கட்சியை நீங்க உங்க சொந்த பலத்துல எல்லாம் வளர்த்துருக்கணும். போராடி சரி சென்றுலாம் நீங்க வளர்த்துருக்கணும். உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு கோஆபரேட்டிவ் சொசைட்டில பங்கு தரணுமா? எந்த ஒரு நியாயம்னு எனக்கு அது புரியல. அது அந்த இமெயிலே லீக் பண்ணியிருக்காங்க. ம். சார் ஒரு மத்திய உள்துறை ரிப்போர்ட்டர் இருக்க மாதிரி ஒரு சில செய்திகள் கசிவிடப்படுது. அதாவது இப்போது இருக்கக்கூடிய நிலைகள்ல பார்த்தா, அதிமுக ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதிகளை விட குறைவான தொகுதிகள தான் வெற்றி பெறும். அப்படின்ற நிலைகள் தான் இப்போதைய கள நிலவரம் இருக்கிற மாரி ஒரு ஒரு கசிவிடப்பட ரிப்போர்ட் மாரி ஒண்ணு வெளியிடுறாங்க. களம் அப்படிதான் இருக்குதா சார்? தேர்தல் நேரத்துல கசிய விடப்படுற எதையுமே நம்ப வேண்டாங்க. ம். ஸ்ரீபால்னு ஒருத்தருங்க, ஒரு இன்டெலிஜென்ஸ்ல அவர் டாப்புங்க. மறைந்த நண்பர், எனக்கும் நண்பருங்க. ம். டிஜிபி எல்லாம் இருந்தாரு, இன்டெலிஜென்ஸ்லாம் இருந்தாரு. ஸ்ரீபால்னு சொல்லுவாங்க. பழைய மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும். அவர் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, தேர்தல் நேரத்துல ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கணும் தாங்க ரிப்போர்ட் போடணும் பாரு. ஏன் அப்படின்னு கேட்டா, ம். இல்லங்க ஆளுங்கட்சியே ஜெயிச்சு வந்துருச்சுன்னா நம்ம சொன்னபடி நடந்துருச்சு. ஆளுங்கட்சி வரல, நமக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எதிர்கட்சி நம்மளை கேள்வி கேட்க போறது இல்ல. திமுக தான் ஜெயிக்கணும் ரிப்போர்ட் போடுறாங்க. திமுக ஜெயிச்சு வந்துருச்சுன்னா நான் சொன்னது நடந்துருச்சு. திமுக ஜெயிக்கல அப்படின்னாலும் என்ன யாரும் கேள்வி கேட்க போறது இல்லையா? இதுதான் உளவுத்துறையோட ஜெனரல் மைண்ட் செட். ம். அப்ப இந்த கசிய விடப்படுகிற தகவல் இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. களம் என்னங்கிறத நம்மளே அவங்கவுங்க ஊர்களை சுத்தி கேட்டாய் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நீங்க ஒரு பலத்தோட இருக்கீங்க, அதாவது யூடியூப் சேனல்கள் நிறைய இருக்கீங்க. ம். எங்க காலத்துல பத்திரிகைகள் கூட இவ்வளவு கிடையாது. அப்போ ம். உங்களுக்கு ஒரு பெரிய நெட்வொர்க்கு கீழே இருக்கு, ஃபீல்டில் இருக்கு. ம். எங்களை மாதிரி எத்தனையோ பேரை நீங்க பேட்டி எடுக்கிறீங்க, ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. ஒரு யங் ஜேர்னலிஸ்டா நான் உங்களை சொல்றேன். அப்போ உங்களுக்கே வந்துங்க ஊர் நிலைமை என்னன்னு தெரியும்ல. என்ன ஊர் நிலைமை என்ன சொல்லுங்க? கசிய விடப்படுகிற அறிக்கை இப்படிதான் இருக்கா? பல்முனை மோதல்கள் இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கும். என்ன சிம்பிள் ரீசன்னாங்க, ஓட்டு வங்கி வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவானது, எதிர்ப்பானது, அவ்வளவுதான். ம். எதிர்ப்பான ஓட்டு அதிகம், அது சரிதான். ம். எதிர்ப்பான ஓட்டு அதிகமான ஓட்டை பிரிக்கிறது தான் ஆளுங்கட்சியோட உத்தி. ம். இப்போ இன்னும் ஒரு பிரிவு வரப்போகுது. இப்போ நாளைக்கு தாவேகா காங்கிரஸை சேர்த்துக்கிடலன்னு வைங்க. எங்க ம். தாவேகாக்கு அதுல பிராக்டிகல் ப்ராப்ளம் இருக்குங்க. ம். காங்கிரஸ் கட்சிக்கு 70 டிக்கெட் கொடுத்தா தாவேகால ஏற்கனவே மன்றத்துல இருந்து கட்சிக்காக வேலை பார்த்தவன் 70 பேருக்கு வாய்ப்பு போயிருச்சு. அவன் எம்எல்ஏ ஆக போறது இல்லைங்க. ஆனா அதை வச்சு அவனுக்கு வந்து ஊர்ல ஒரு கௌரவம் இருக்கு. ஒரு அதிகாரிகிட்ட போனா நான் வந்து இந்த தொகுதியில தாவே முன்னாள் வேட்பாளர்னு சொல்லுவான். 5 ம். வருஷம் வேலையாகும் அதுல. ம். இப்போ நீங்க அதை தட்டி பறிச்சிட்டீங்கன்னு வைங்க, யாரோ ஒருத்தன் உங்களுக்கு நான் வேலை பார்க்கணும். தாவேகாக்குள்ள அதிருப்தி வரும். ஏற்கனவே ஒரு 20 கிட்ட செங்கோட்டையன் தரப்புல போயிருச்சு. வேற ம். வேற கட்சியில இருந்து வந்தவங்க ஒரு 10-15 பேரு. இப்ப காங்கிரஸுக்கு ஒரு 70னா ஒரு 120 தொகுதியில தாவேகாவோட ரியல் பேக் போனுக்கு வாய்ப்பு இருக்காது. ம். அது போக விஜய் வந்து ஃப்ரெஷ்னஸும் இல்லாம போயிரும்ல. விஜயோட ப்ளஸ் பாயிண்ட் என்னங்க? இது புதுசா மாதிரி வராங்க. இல்லாத புது மாதிரியான தலைவர் தானே. ம். அது போயிரும்ல. காங்கிரஸ் கட்சியோட பழைய வண்டவாளத்தை எல்லாம் எடுத்து எல்லாரும் போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டுலாம் கிடப்பாங்க. ம். அப்போ கடைசியில் அவர் வந்து பயந்து பம்மிட்டாருன்னு வைங்க. இவ்வளோலாம் பேசி வீராவேசமா பேசி திமுக கூட்டிலேருந்து போயிட்டாங்க. விஜய் பயந்துட்டாரு. திமுக கூட்டிலேருந்து போனவுடனே தமிழ்நாடு காங்கிரஸ்ல ஒரு பிளவு வந்துருங்க. பிளவை உற்பத்தி பண்ணிடுவாங்க. திமுக உற்பத்தி பண்ணிடுவான். ம். அப்ப என்ன ஆகுனா, விஜய் வந்து இல்ல ஒன்றுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு தாங்க நான் ஆதரவா இருக்க முடியும், பிளவுபட்ட காங்கிரஸ் கட்சிக்கு நாங்க ஆதரவா இருக்கும். இதே ஸ்டார்ட் ராஜீவ்காந்தி 89ல அப்படியே ஜானகி அம்மாளுக்கு ஆதரவா சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில் மந்திரி சபை கவுந்து போச்சு 89. ம். கடைசியில் காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வைக்கலான்னு ஜானகி அம்மா முயற்சி பண்ணும்போது எம்ஜிஆரோட மனைவி
முயற்சி ம். பண்ணும்போது ராஜீவ் காந்தி ட்ரூ லெகசி ஆஃப் எம்ஜிஆர்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். எம்ஜிஆரின் உண்மையான லெகசிக்கு தாங்க நாங்க கூட்டணினாரு. ம். அதே வார்த்தையை அப்படியே விஜய் எடுத்து ட்ரூ லெகசி ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் சொன்னார்னா காங்கிரஸ் கட்சி தனியா போட்டி போட வரும். திமுக அணுகலாயிரும். திமுகலையும் காங்கிரஸ் கட்சி விலகினால் அது திமுகவுக்கு பின்னடைவாக அமையுமா? ஆகவே ஆகாதுங்க. சிம்பிள் ரீசன் இதுதாங்க. என்னன்னா காங்கிரஸ் கட்சி சில தொகுதி 10,000 ஓட்டு இருக்குன்னு வைங்க, 10,000 ஓட்டு வச்சுட்டாங்க, 15,000 ஓட்டு இருக்குன்னு வச்சுங்க. அந்த தொகுதியை யார் கேட்பா கூட்டணியில? காங்கிரஸ் கட்சி தானே கேட்கும். கன்னியாகுமரியில எனக்கு வந்து 30,000 ஓட்டு இருக்குங்க, நான் காங்கிரஸ்காரன், நான் எங்க போய் நிற்பேன்? இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து கன்னியாகுமரி ராஜேஷ்குமார்லாம் அவர் போர்க்குரல்லாம் எழுப்பினார்ல, அவர் அங்கே தானே நிற்க முடியும். கிள்ளியூர்லையும் பத்தனாபுரத்துலையும் தானே நிற்க முடியும். அப்போ அங்கே உங்களுக்கு எவ்வளோ ஓட்டு இருந்தாலும் அது கூட்டணிக்கு லாபம் இல்லை, ஏன்னா அந்த சீட்டு உங்களுக்கு போயிடும். 3,000 4,000 ஓட்டு பல தொகுதிகள் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 3,000 4,000 ஓட்டு நமக்கு முக்கியம்தான். அப்போ அதை எப்படி ஈடுகட்டுறது? எப்படி ஈடுகட்டுறதுன்னா நமக்கு எதிராக நிற்கிறவனோட 3,000 4,000 ஓட்டை குறைச்சா போதும். எனக்கு 3,000 ஓட்டு லாஸ் ஆயிடுச்சுங்க, ரைட். நீங்க எனக்கு எதிராக நிற்கிறீங்க, நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு 3,000 ஓட்டு லாஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கிடுவேன், அவ்வளோதான். காலங்காலமாக நடக்கிற அரசியல் தானேங்க இது. என்னங்க புதுசு? இன்னொரு குணம் வந்துடும் இதுல. தாவேகா வச்சு இப்போ மெயின் பண்ணி காங்கிரஸ் போறாங்க அப்படின்னாலும் திமுகவுடைய சிறுபான்மையினர் ஓட்டுகளுக்கு இதுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா? ஒரு பாதிப்பு வராது. இப்போ வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்க பிஜேபி எடுத்து ஓட்டு போடுவாங்களா, இல்லை காங்கிரஸ் விஜயோட சேர்ந்தோன்னா காங்கிரஸோட போயிடுவாங்களா? பிஜேபி வரக்கூடாது தானங்க அவங்க நினைப்பாங்க. சரி, கிறிஸ்தவர்கள் அப்படி ஓட்டு போட்டுருவாங்கன்னு, அதெல்லாம் பயங்கர பைத்தியக்காரத்தனங்க. நீங்க ஒரு ரிலிஜியன்னா இன்னொருத்தர் வந்து கேண்டிடேட்டும் அதே ரிலிஜியன்னா அதுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. கீழே கட்டமைப்பு என்ன இருக்கு? நமக்கு ஒரு சர்ச்சில் ஒரு ப்ராப்ளம், லோக்கல் சர்ச்சில் ப்ராப்ளங்க, ஸ்பீக்கர் வைக்கக்கூடாதுன்னு யாரோ எதுக்குறாங்க. யார்கிட்ட போய் நான் அந்த ப்ராப்ளத்தை பண்ணுவேன்? ஏதோ ஒரு ப்ராப்ளம் வைங்களேன், யார்கிட்டன்னா லோக்கலாக ஒருத்தன் இருப்பான், ஒரு கட்சிக்காரன் இருப்பான், அவன்கிட்ட தான் போய் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஏன்னா சமரசமாக தானங்க இதை பேச முடியும். சட்டம் அது எதுக்கு? சரிப்பா, அவங்க வச்சுட்டு போட்டுப்பா, ஒரு 3 மணி நேரம் அவங்க ஓடட்டும், நீங்கள் 3 மணி நேரம் ஓடுங்க, ஒரே திருவிழா வந்தால் என்ன பண்ணுறது, இப்படி பேசுவாங்க பஞ்சாயத்து. பஞ்சாயத்து பேசுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு தரம், ஒரு தண்டி எல்லாம் இருக்கணும்ல. திடீர்னு ஒரு சின்ன பையன் விஜய் கட்சியில இருந்து இருப்பாரு, அவருக்கு வயசே 30 தான் இருக்கும், இல்லை 25 தான் இருக்கும், அவர்கிட்ட போய் நம்ம எப்படி பஞ்சாயத்து பேச? ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைங்க. அப்போ விஜய் கிறிஸ்தவர், கிறிஸ்தவ ஓட்டு வங்கி, ராகுல் காந்தி கிறிஸ்தவர், அப்படியே கிறிஸ்தவ ஓட்டு வங்கி அங்கே போய் சேர்ந்துடும். தேர்தலே பார்க்காதவங்க தாங்க இந்த கற்பனைக்கு வருவாங்க. சரிங்க சார். திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து ஒரு இது இது வெடித்திருக்க மோதல் இது முடிவை நோக்கி போகுமா, அல்லது இது வெடித்து கூட்டணி உடைப்பதற்கான சமிக்கையாக இது வெளிப்பட்டிருக்கா அப்படின்றத இன்றைக்கு காங்கிரஸ் செல்வப்பிரதியுடைய டெல்லி பயணம் இதை எதை காட்டுதுங்கிறத பார்க்கலாம் சார். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி சார்.